பாஸ்ட் ஃபியூ டேஸாவே சீரியல் ஆக்டர்ஸ் ஆலியா மானஸா பத்தி நிறைய தப்பான ரூமர் சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அவங்க பேர்ல நிறைய பண மோசடிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. அதுக்கு அவங்களே அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து ஆலியாவுக்கும் அவங்களோட ஹஸ்பண்டான சஞ்சீவ் கார்த்திக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க செப்பரேட் ஆயிட்டாங்க, டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் பாஸ்ட் ஃபியூ டேஸா சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இப்போ ஆலியா அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஒரு போஸ்ட்டை ரொம்பவே சர்க்காசமா ஷேர் பண்ணிருக்காங்க. ரீசெண்ட் டேஸாவே பீப்புள் எல்லாருமே நாங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கோம், எங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க ரெண்டு பேரும் அப்படி கிடையவே கிடையாது. ரொம்பவே ஹாப்பியா எங்களோட லைஃபை நாங்க லீட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நாங்க ரொம்பவே பிரேக் ஆகி சண்டை போடுறது கிடையாது. அண்ட் செப்பரேட் ஆகணும் அப்படின்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு தாட்டுமே வந்தது கிடையாது. ரூமர்ஸ் எப்போதுமே ஜஸ்ட் ரூமர்ஸாவே தான் இருந்துட்டு இருக்க போகுது. டிவோர்ஸா எங்களுக்கா நெவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாவே ஆலியா அவங்களோட ஹஸ்பண்டை பிரிய போறாங்க அப்படின்னு வந்துட்டு இருந்த ரூமருக்கு ஒரு ரீலாவே கிரியேட் பண்ணி அவங்க சரியான பதிலடியும் கொடுத்திருக்காங்க. டெலிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சக்சஸ்ஃபுல்லான கப்பல்ல ஆலியா அண்ட் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்கன்னே சொல்லலாம். விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன ராஜாராணி சீசன் 1ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சு ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆலியா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே பிரெக்னென்டாவும் ஆகி அவங்களோட ஃபர்ஸ்ட் பேபியை ரொம்பவே ஹாப்பியா ரிசீவ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ராஜாராணி சீசன் 2லயுமே ஆலியா தான் லீடா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சீரியல் போயிட்டு இருக்கும் போதே ஆலியா தன்னோட செகண்ட் பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட டெலிவரிக்காக சீரியல் இருந்து ஒரு பிரேக்கும் எடுத்திருந்தாங்க. செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறமா அவங்க பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்து இப்போ சன் டிவில இனியா அப்படிங்கிற சீரியல்ல சக்சஸ்ஃபுல்லா அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்திக்கும் சன் டிவில கயல் அப்படிங்கிற சீரியல்ல லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனலா அவங்களோட கெரியரை ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணிட்டு இருந்தாலும் பர்சனல் லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே பேலன்ஸ் பண்ணி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே ஹாப்பியா கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சோஷியல் மீடியால இவங்க ரெண்டு பேரும் அப்பப்போ போற போஸ்ட் வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே இவங்க ரெண்டு பேரும் பிரிய போறாங்க, டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் ரொம்ப நாளாவே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு தான் இப்போ ஆலியா அண்ட் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. என்னதான் ஆலியா அண்ட் சஞ்சீவ் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இப்போ சீரியல் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச ராஜாராணி சீரியல்ல இவங்க ரெண்டு பேரோட பேருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ வெரி சூன் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு சீரியல் கொடுக்கணும் அப்படின்னு இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு சஞ்சீவ் அண்ட் ஆலியாவோட பேர் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.